Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அது ஒரு காலி பெருங்காய டப்பான்னு நான் சொல்றேன். மருத்துவ ஸ்ரீதர் கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறாங்க. கொள்கையே இல்லாம தேர்தலில் இருக்காரு. நான் நிறைய சொன்னேன், தமிழ் தேசியம் திராவிடம்னு சொன்னேன். பட் அதில் இருக்கக்கூடிய உட்பரிவுகள் எல்லாம் ஒன்றுமே சொல்லலை. அப்போ நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறாரு. ஜனநாயக நாட்டில் இந்தியா இஸ் நோன் ஃபார் பெஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஸோ இந்திய ஜனநாயகத்தினுடைய பெருமையே எல்லாரும் களத்துக்கு வரணும், எல்லாரும் அரசியலுக்கு வரணும், எல்லாரும் மக்களை சந்திக்கணும். அந்த மக்கள், அந்த வாக்காளர்கள் யாரை ஏற்றுக்கொள்கிறார்களோ, யாரை ஏற்புடைய தலைவர் என்று நினைக்கிறார்களோ, யாரை நமக்கான தலைவர் என்று தீர்மானிக்கிறார்களோ அவர்கள்தான் வாக்களித்து தீர்மானிக்கப்படும். ஆனால் ஒரு கொள்கையோட வரணும் இருக்குல்ல. நான் சொல்லி வரேன். இதில் ஒரு தலைவர் பொலிட்டிக்கல் லெக்சராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பொலிட்டிக்கல் லீடர் தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஜனநாயகத்தில் மக்களால் மக்களுக்காக மக்களாட்சி தத்துவத்துடைய பேசிக் பிரின்சிபிளே ஒரு தலைவர் மக்களுக்கான தலைவராக இருக்கணும். அதுதான் மக்களாட்சி தத்துவம். இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நம்ம இதை நோக்கி தான் ஒரு தலைவர் வருவாங்க. ஒரு தலைவர் எப்படி வருவார்னா, என்னுடைய வழி, ஒரு மக்களுடைய வழியை தன் வழி என்று என்னைக்கு ஒரு தலைவரோ ஒருவரோ உணர்கிறாரோ அவர் அந்த நிமிடத்திலிருந்து மக்கள் தலைவராகிறார். அந்த மக்கள் தலைவர் அமோகமான மக்கள் தலைவரா, போற்றக்கூடிய தலைவரா, அல்லது ஆட்சியை அமர வைக்க வேண்டிய தலைவரா தீர்மானிக்கிறது யாரு? ஒரு லீடருக்கான குவாலிஃபிகேஷனை சொல்றீங்க ஸ்ரீதர் சார். ஐ அக்செப்ட். பட் நாம் தமிழர்லேருந்து ஸ்ரீதர் என்ன சொல்றாருன்னா, அவர் தமிழ் தேசியத்துல பல விஷயம் இருக்கு. அதுல தன் தொண்டர்களுக்கு என்ன புரிதலை ஏற்படுத்தி இருக்காரு, திராவிட சித்தாந்தம்ங்கிறாரு. அதுல என்ன புரிதலை இன்னைக்கு வரைக்கும் ஏற்படுத்தியிருக்காரு, விஜய்க்கு என்ன புரிதல் ஏற்பட்டிருக்கு? நான் அதான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். ஒரு பொலிட்டிக்கல் லீடர் ஒரு பொலிட்டிக்கல் லெக்சராக இருக்கக்கூடாது. ஒரு பொலிட்டிக்கல் லீடர், நான் லெக்சருக்கு போல, நான் பொலிட்டிக்கல் லீடர்னா மக்களுடைய வழியை திரும்பி சொல்லல. 1000 அர்த்தம் இருக்குது, எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நமக்கு 2 மணி நேரம் ஆகும். நான் நட்சலாக சொல்கிறேன். மக்களுடைய வழியை தன் வழியாக உணர்கிற எந்த ஒரு தலைவரும் மக்கள் தலைவர். அப்படிப்பட்ட மக்கள் தலைவர்களில் யார் ஏற்புடைய தலைவர், யார் நம்பிக்கைக்குரிய தலைவர், யார் இவர் வந்தால் நல்லா செய்வான்னு உணர்கின்ற தலைவர் யார் உணரணும்? வாக்காளர்கள் உணரணும். அந்த தலைவரை மக்கள் அரவணைக்கப் போகிறார்கள். அரவணைத்து ஆட்சி கட்டில அமர வைக்க நினைக்கிறார்கள், துடிக்கிறார்கள். இதுதான் அரசியல் களத்தினுடைய நிலவரம். இதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மக்கள் தலைவர் என்ன நினைக்கிறாரு? தமிழக வெற்றி கழகம் நீங்க சொல்ற பாயிண்ட் வர அவங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் என்ன நினைக்கிறாருன்னா, எல்லோருக்கும் எல்லாம் வேண்டும், இங்கு இல்லாம வேண்டும். அப்போ ஒரு ஜனநாயகத்தில், ஒரு மக்களாட்சியத்தில் ஒரு ஜனநாயகம் ஒன்று இருக்கு. இங்கே ஜனநாயகத்தில் ஒரு ஆட்சி நடத்தணும், ஒரு அரசியல் கட்சி நடத்தணும். இந்த அரசியலில் அதிகார பகிர்வும் அரசியல் பங்களிப்பும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு இருக்கின்ற சூழ்நிலையில் யாருமே தகுதியில்லாத நபர்கள் புறவழியில் வந்து அந்த பொறுப்புகளையும் பதவிகளையும் அடைந்து தன்வசப்படுத்தி தன்னுடைய பரம்பரையாக தன்னை வைக்கின்ற பொழுது வெளியில் இருக்கவர்கள், அந்த வாய்ப்பு கிடைக்காதவர்கள், தகுதி இருந்தும் வாய்ப்பை கிடைக்காதவர்களுக்கு ஏங்கி நிற்கின்ற பொழுது அந்த அரசியல் வெற்றிடத்தை, அந்த அரசியல் பகிர்வை, அந்த அரசியல் அதிகாரத்தை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஒருத்தர் தீர்மானித்து அதை முடிவு செய்து அப்படி வருகின்ற பொழுது அரசியலில் என்னென்ன சேலஞ்சஸ், என்னென்ன சங்கடங்களும் என்னென்ன கஷ்டங்களும் என்னுடைய தடங்கல்களும் எதிர்கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்து அதை தயார்படுத்தி அந்த மக்களிடத்தில் வந்து நான் வர்றேன், இந்த வெற்றிடத்தை நான் சொல்லி முடிச்சேன், சொல்லி கேட்டப்பறம் நீங்கள் பேச உங்களுக்கு கேள்வி கேட்குறது விஷயம், இந்த வெற்றிடத்தை நிரப்ப நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை வாக்காளர்கள் பொதுமக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இங்கே தான் பாயிண்ட். அதாவது நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு வைத்தியர், நான் ஒரு டாக்டர் இருக்கேன், நான் வந்து நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன்னு நீங்க நினைச்சா தான் என்கிட்ட வருவீங்க. ஸ்ரீதர் சார், உங்களுக்கு புரிஞ்சிருச்சா விஜய் அவர்களுடைய கொள்கை, தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை? எனக்கு புரிஞ்சனால தான் இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்திருக்கேன். அதைத்தான் சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? அதனால ஒரு யாருக்கு எது கிடைக்கலையோ அதிகார பகிர்வும் ஆட்சியில் பங்கும் சார் ஒன்று சொல்றேன் சார், எனக்கு தெரிந்த 40 கால அரசியல்ல
இந்திய வரலாற்றில் இந்திய அரசியலமைப்பு கட்டமைப்பில் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு, கூட்டணியில் பங்குன்னு எந்த இந்தியாவிலிருந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி மாதிரி எந்த அரசியல் கட்சியும் சொல்லலை சார் இது வரைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் விஜய் சொல்லியிருக்கேன். இதுக்கு எல்லோரும் பாராட்டணும். மற்றபடி எல்லா அரசியல் கட்சிகளும் வரணும். மற்றபடி யாரும் வர வேண்டாம்னு சொல்லலை. எல்லா அரசியல் கட்சிகளும் வரணும். எல்லா அரசியல் கட்சிகளும் நீங்கள் நல்ல நெல்லா இருக்கலாம் சொல்லலாம், நல்ல மகசூல் விளைக்கக்கூடிய நெல்லா இருக்குன்னு சொல்லலாம், தப்பே கிடையாது. அத மக்கள் தான் முதல்வரை கிரிட்டிக்ஸ் பண்றாரு. இன்னொரு பக்கம் தொண்டர்கள் பார்த்தா அங்க டிசிப்ளின் இல்லாம இருக்காங்க, சேரை உடைக்கிறாங்க. இந்த கமெண்ட் சார் ஒரு தொண்டர்கள் லெவல்ல சொல்ல, தலைவர்கள் லெவல்லே விமர்சிக்கிறாங்களே. அதாவது நீங்க அப்படி பார்க்க கூடாது. தொண்டர்கள் என்ன எடுத்து வந்து சேர் அப்படி டம்முன்னு உடைச்சிட்டாங்க. நான் தமிழர் மீட்டிங்ல ஒரு சேர் கூட உடையல, ஒரு சாக்லேட் சாப்பிட்டா கூட அந்த பேப்பரை பாக்கெட்ல வச்சுட்டு போயிடுவாங்க. பாராட்டுகள், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம், அதான் சொல்ல வரேன். ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கட்டுக்கடங்காத கூட்டம் 3 மணிக்கு காவல்துறை வந்து சொல்கிறாங்க, சார் கட்டுக்கடங்காத கூட்டம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நீங்கள் 4 மணிக்குன்னு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, வை டோன்ட் யூ ப்ரீபோன் இட், கொஞ்சம் முன்னாடி பண்ணிடுங்களேன். என்ன நாங்கள் எங்களுடைய அனுபவத்தில் சொல்கிறோம். நான் உங்கள் 4 மணிக்கு சொல்கிறத நீங்கள் ஏதாவது பார்த்துருப்பீங்க. 4 மணிக்கு நீ தொடங்குங்கிறத நாங்கள் ஒன்றும் சொல்லலை. பட் எங்களுடைய கலர் விவரத்தில் போலீஸ் ஆஃபீஸர் நாங்கள் சொல்கிற ஃபீல்ட் லெவல் ஒருத்தர் எங்களுடைய இதெல்லாம் பார்க்கும்போது தயவுசெய்து ப்ரூவ் பண்ணி எவ்வளோ சீக்கிரத்தில் அந்த மாநாட்டை முடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். க்ரௌடு வந்து அன்கண்ட்ரோலாக இருக்குது. இங்கே மட்டும் மாநாட்டில் மட்டும் இல்லை, அங்கே இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் இப்போ எல்லாமே ஜாம் பேக்டாக இருக்குது. அதனால் இதாக எவென்ச்சுவாலிட்டி வந்துட போகுது அப்படின்னு சொல்லும்போது வி அண்டர்ஸ்டூட். எங்கள் தலைவர் அண்டர்ஸ்ட் பண்ணி 15 நிமிஷம் முன்னாடி வந்து சரி ஓகே எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிக்கலாம், வந்து நம்ம வந்து சுருக்கமா பேசுறாரு, சேவிட்டு வந்து நம்ம கன்வே பண்றதை நட்சலா சொல்லிட்டு நம்ம இது பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இதுதான் சிச்சுவேஷனல் அவேர்னஸ். ஒரு அரசியல் தலைவருக்கு நீங்க பொலிட்டிக்கல் கன்வே பண்றீங்க. ஏன் சுருக்கமா ஒவ்வொரு மேடைகள்லயும் விஜய் பேசுறாருங்கிறதுக்கான காரணத்தை நீங்க அதான் சொல்லி வரேன். ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பும் இருக்கணும், அட் தி சேம் டைம் பொலிட்டிக்கல் டிப்ளமசியும் இருக்கணும். அதுக்கு மேல ஒரு அரசியல் கட்சிக்கு பொலிட்டிக்கல் கிரிட்டிசைஸையும் தாங்கிக்கூடிய சக்தி இருக்கணும். அதுக்குள்ள பொலிட்டிக்கல் சட்டையரையும் பேச தெரியணும். அப்புறம் பொலிட்டிக்கல் டிட்டர்மினேஷனும் இருக்கணும், பொலிட்டிக்கல் அக்யூமெண்ட் இருக்கணும், பொலிட்டிக்கல் வில்லும் இருக்கணும். இத்தனையும் ஒருங்கே கிடைக்கப்பெற்ற ஒரு எமர்ஜிங் ரெவல்யூஷனரி லீடர்னு மக்கள் இன்னைக்கு இருக்க மக்கள் எல்லாமே அரசியல் தெரிந்த வாக்காளர்கள். அவர்கள் பெரும்பாலும் ஓகே நல்ல தலைவர், இவரை நம்பலாம், இவர் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தமிழ்நாட்டுல இருக்க அந்த மக்களுடைய நம்பிக்கைக்கு மரியாதை கொடுக்கறது நம்மளுடைய வேலை. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் விஜய் அவர்களுடைய கொள்கை சார்ந்தோ இல்லைன்னா விஜய் அவர்களுடைய மாநாட்டினுடைய பேச்சு சார்ந்தோ ஒரு குட் ஒப்பீனியன் கொடுக்கலையே. எந்த ஒரு அரசியல் கட்சி எப்படி சார் ஒப்பீனியன் கொடுப்பாங்க? நீங்க ஒரு விளையாட்டு வீரர், நீங்க நல்லா விளையாடுவேன்னு நான் சொல்லுவேனா? இட்ஸ் காமன். இட்ஸ் an understood. நாங்க வந்து அப்ப மனசுக்குள்ள இருக்கோம், அதான் சொல்லலையா? மனசுக்குள்ள இருக்கறனால தான் இந்த பதட்டம். இப்போ நான் ஒரு பேசிக்கலி ஃபுட்பால் பிளேயர், நான் ஓப்பனா சொல்றேன். ஃபுட்பால் விளையாடும்போது அவர் நல்லா விளையாடுறார். அவருடைய டாக்டிக்ஸு, அவர் ட்ரிபிள் பண்ணுறது, அவர் அந்த பாடியை ஸ்டாப் பண்ணுறது, அந்த பாலை கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த பாலை ஆப்ரவுண்ட் வரும்போது எப்படி லிஃப்ட் பண்ணி அப்படி அடுத்து பாஸ் பண்ணுறாரு, இப்படிங்கிறத ஒரு டெக்னிக்கு. இது அவரை பார்த்து நாங்கள் ரசிப்போம். ஆனால் நாங்கள் வெளியே சொல்லுவோம் ஐயோ எப்படி விளையாடுறேன்னு சொல்லுவோம், அது சொல்ல மாட்டோம். அதுதான் விளையாட்டு வீரனுக்கு அழகு. அந்த விளையாட்டு வீரர் வந்து நம்ம எப்படி ஷைன் பண்றது, நம்ம எப்படி சிங்கிள் அவுட் பண்றதுங்கிறதா ஒரு தளத்துல இருக்கு. அதனால விளையாட்டு வீரரை எல்லா பொலிட்டிக்கல் லீடர் இல்ல எல்லா பொலிட்டிக்கல் அரசியல் தலைவர்களும் அவங்கவுங்க தத்தம் கட்சியுடைய தத்தம் கொள்கையில் அவங்க வந்து ஒரு தீர்மானிச்சு ஒரு கொள்கையை போடுறாங்க. அதுல மாற்று கருத்துல நம்ம குறை சொல்றதுக்கு நம்ம தயாராகல, அது அவங்களுடைய உரிமை. ஆனா இதுல ஒட்டுமொத்தமா பையட் நட்ஸ்ல என்ன சொல்றதுன்னா, ஜனநாயகத்துல நீங்களும் வரலாம், அவரும் வரலாம், இவரும் வரலாம், நானும் வரலாம். மக்கள் யாரை எதிர்பார்க்கிறார்கள், மக்கள் யாரை விரும்புகிறார்களோ மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்கள் விரும்புறாங்க, அந்த தலைவரை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. பத்திரிகையாளர் சோமு அந்த தலைவர்ல தமிழக வெற்றி கழக தலைவரை மக்கள் விரும்புறாங்க. இதுல என்ன இருக்கு? பத்திரிகை விஜய மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சூழல் உருவாயிடுச்சு. அதனாலதான் சீமா இந்த அளவுக்கு கடுமையா பேசுறாரா? சார் ஒரு விஷயம் சார் ஒரே ஒரு சரி பதிவு செய்யுங்க, உங்களுக்கு நேரம் கொடுத்துருக்கு. அதாவது ஸ்ரீதர் சார் சொன்னாரு, ஸ்ரீதர் சார் கட்டுக்கடங்காத கூட்டம் என்று காவல்துறை சொன்னதாங்க, தவறு. கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் சொன்னாரு. கட்டுக்கடங்காத கூட்டம் என்பது வேறு, கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் என்பது வேறு. அதை தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீதர் சார் போன்ற ஆட்களை தெரிஞ்சுக்கணும். இவங்களை கட்டுப்படுத்த முடியல, சீக்கிரம் வந்துட்டு போயா அப்படின்னு சொல்றாங்க.
அந்த அளவுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பேசும்போது சொன்னாரு. உங்க பாயிண்ட் நான் வாங்கிக்கிறேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சார். அவருடைய கட்டுப்பட்ட குடும்ப கூட்டத்துக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அவ்வளவு பெரிய மாஸ் கிரௌட்ல எத்தனையோ பெண்கள் இருந்தாங்க. அவங்களெல்லாம் பாதுகாப்பா அவ்வளவு செக்யூரிட்டியா இல்ல அவ்வளவு சேர் 10-15 சேர் உடையனால அந்த கூட்டமே மோசம் சொல்றதா சார்? இது சார் என்ன சார் இது? ஒரு 10-15 சேர் உடையனால அது பெரிய கூட்டம் நிக்கிறதா? கீழே தள்ளும் போது உடைஞ்சிடும் சார். அந்த மாதிரி முட்டிட்டு போகும்போது உடைஞ்சிடும். யாரு கட்டி எடுத்து உடைச்சிட்டு இருந்தாங்களா? அப்படி உடைச்சிட்டு இருந்தாங்களா? சரி இப்படியே உடைச்சாங்களா? சொல்றது சொல்லலாம். பயம் லார்ஜ் பேசணும். 75,000 சேர் தான். அது 50,000 சேரை உடைச்சிருக்கான். 75,000 சேரா? என்ன சின்ன தேட்டர் போயிட்டு சார் சார் மாநாட்டுல இருந்த சார் 75,000 சேரா? அவ்வளவு சேர்லாம் இல்லையா? ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ப்ளீஸ் என்ஜினியர் வச்சு கேளுங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்ல எத்தனை சேர் போடலாம், எத்தனை சேர் இருக்குன்னு சொல்லி ஒரு என்ஜினியர் வச்சு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி சும்மா இருந்தீங்க தேவல்ல கட்டறையா வந்துருக்கு. தினமணில கட்டறைய படிங்க. இல்ல அவர் இல்ல ஸ்ரீதர் சார் களத்துக்கு போயிருக்காரு. நான் வந்து அரசியலுக்காக வந்து மிகைப்படுத்தி பேசுற ஆளு கிடையாது. நான் ஃபேக்ட் தான் பேசுவேன். யாருக்காக மிகைப்படுத்தி பேசுற ஆளு ஃபேக்ட் தான் சொல்லுவேன். இல்ல இல்ல அவர் களத்துல பாத்துட்டு வந்து பேசுறாரு. களத்துல பாத்துட்டு வந்து சரி சரி நன்றி 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 சார். சோமு சார் வந்துடுறேன். முடியுமா சார்? சரி விஷயம் நன்றி சார். சார் நன்றி. பேசுவோம்.